என்னங்க ம் வீடு சரி பண்ண எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். உன் வீடு சரியில்லைன்னு கஸ்டமர் வராமையே போறாங்க. தராட்டினா நான் உங்க மாமனார் கிட்ட வந்து கேட்பேன். ஏய் அப்படிலாம் பண்ணிடாத. காசு கிடைச்சவொடனே கொண்டு வந்து கொடுக்குறேன். நீயும் வீடும் வாடா. என்ன வேணும்? இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு தான் குளிக்கும் போது ஒளிஞ்சிருந்து பாத்தியா? சரி வா. இனிமே கடன்லாம் கேட்காத. உயிரை பணையம் வச்சு செய்யற தொழில். போலீஸ் பிடிச்சிட்டு போனா ஒரு பைய 10 பைசா செலவு பண்ண மாட்டான். அதனால இனிமே பணத்தை கொடுத்துட்டு சரக்கு வாங்கிட்டு போ. சரி. என்ன சரி? அடுத்த தடவை காசு இல்லாம வந்துடாத. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் இல்லையாய் வாழ்ந்தவன் யாரா போடா. எதுக்காக அங்க ஒளிஞ்சு நிக்கிற? பாக்குறதுக்கு. யார? எதுக்கு? என்ன பார்க்கணும்? பார்க்கணும்னு தோணுச்சு. நீ நடக்கிறது, பேசுறது இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உன் பேர் என்ன? பாக்கியா. பாக்கியலட்சுமி. இந்த ஊர்ல ஒரு கொல்லப்பட்டு வச்சிருக்காரு, அவரோட தம்பி பொண்ணு. நீங்க சீக்கிரம் வரணும்னு வேண்டிக்கிட்டே இருந்த. எதுக்கு? அந்த சிறுத்தையை கொல்றதுக்கு. பாவம், அது எங்கயாவது இருந்துட்டு போகுது. பாவமா அது? அந்த சிறுத்தையோட குணம் உங்களுக்கு சரியா தெரியாது. நான் இந்த நிலைமையில இருக்க காரணமே அந்த சிறுத்தை தான். இல்லைன்னா எதுக்கு அழற? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அம்மாக்கு நான் உயிர். 10 வயசு வரைக்கும் என்ன தரையில வைக்காம வளர்த்தாங்க. என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மாவை கடிச்சு கொதறிடுச்சு. அம்மா இருந்திருந்தா எங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாரா? எனக்கு அப்பா அம்மா இல்லாம போனதுக்கு காரணம் அந்த சிறுத்தை தான். அதை நீங்க கொல்லணும். அப்படி கொன்னா நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். பாக்கியா, நான் அப்புறமா வரேன். அம்மா, உன் பேர் என்ன? டேய், அந்த பொண்ணு ஒரு அப்பாவி. உன் வேலைத்தனத்தை எல்லாம் வெட்ட காமிச்ச உயிரோட ஊர் பேச மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. அடிச்சிட்டு எங்க ஓடுற? விடு, என்ன விடு. உன்னை கையும் காலும் கட்டி தண்ணிக்குள்ள இறக்க போறேன்.
என்கிட்ட விளையாடுற இன்னும் இன்னைக்கு ஏய், நில்லு, நில்லு, நில்லு. வசமா மாட்டுவேன். மாட்டுவேன் அதையும் பார்க்கலாம். ம். இது கொண்டு போய் என்ன பண்ணுவ? சுட்டு சாப்பிடுவியா? என் இஷ்டப்படி செய்வேன். நான் வேணும்னா நல்ல குழம்பு வச்சு தரவா? எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிடலாம். வேண்டாம், உனக்கு வேணா இதை எடுத்துட்டு போய் குழம்பு வச்சுக்கோ. இந்தா, பயப்படாத, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். குழம்பு வச்சு கொண்டு வரவா? வேண்டாம், நீ என்கிட்ட இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்காத, அது உனக்கு தான் பிரச்சனை. இதெல்லாம் அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. எது? அவன் கூட சிரிச்சிட்டு இருந்தது, நான் எல்லாத்தையும் பார்த்தேன். சந்தைக்கு போகாம என்ன பண்ற? அவன் நல்லவன் கிடையாது பாக்கியா. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. உனக்கு என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்லக்கா. இல்ல இல்ல, நானும் காலையில இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். டேய், வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காத, பொழப்பு தான் நமக்கு முக்கியம். கொஞ்ச நாளாவே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஜாதி மதத்தை மறந்து எதையும் செய்யாத. மத்ததெல்லாம் மறந்துடலாமா? இந்த வெள்ளை சேவல் எங்க போச்சு? என்ன வேணும்? குழம்பு வச்சு தரீங்களா? யார் அது? என்ன? இதை குழம்பு வச்சு தரீங்களா? கோழிக்கறியோட சாராயம் குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நல்ல வெடக்கோழி. இந்தா, நல்லா மிளகா அரைச்சி காரம் கொஞ்சம் தூக்கலா வை. ஊர்க்காரங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாவம். யார் உங்க பொண்ண? இல்ல, அவ என் செகண்ட் ஒய்ஃப். முத பொண்டாட்டி செத்துட்டா, அதுக்காக அவ கூட சேர்த்து சாக முடியுமா? வயசான காலத்துல நம்மளை பார்க்க ஒரு ஆள் வேணும்ல. ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ. வரதட்சணை வாங்காம நான் தான் அவளை கட்டிக்கிட்டேன். வாடா கை சார், போயிட்டு வரேன். எனக்கே துரோகம் பண்றியா நீ? உன்னை உயிரோட விடக்கூடாது நீ. சாவடி நீ, சாவடி, சாவடி நீ. விட மாட்டேன். அந்த பொண்ணு என்னையா தப்பண்ணா? இவ கெட்டு போனவ. அந்த சிறுவன் நேத்து இவ கூட தான் இருந்தான். ஏண்டி மூதேவி, ஒழுக்கம் கெட்டவள, உன்னை கொன்னாலும் தப்பு இல்லடி. நிறுத்தியா? அவன் கொடுத்த சாராயத்தையும் கோழியும் தின்னுட்டு போதையில கிடந்தப்ப யோசிச்சிருக்கணும். அல்ல, இது ஊர்க்காரங்க முன்னாடி பேசுற விஷயமா? ஓ மானத்தை நீயே கப்பல் ஏத்துற. ஏயா, ஏதோ நடக்க கூடாத விஷயம் நடந்துருச்சு, அதை இப்படித்தான் ஊர்க்காரங்க முன்னாடி தண்டோரா போட்டு சொல்லுவியா? போயா வீட்டுக்குள்ள, உள்ள போன்னு சொல்றல. ஏமா உன்னதான், அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போன்னு சொல்றல. என்னையா அங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இங்க என்ன பயாஸ்கோப்பா காட்டுறாங்க? போங்கய்யா. இப்ப என்ன பண்றது வக்கீல? இந்த சைத்தானால இங்க யாரும் மான மரியாதையோட வாழ முடியாது போல இருக்கு. யாரா பண்ணிரியா சொல்ற? இவன் இல்லையா அந்த வேட்டைக்காரன் சிலுவை.
அவன் எங்க இருந்தா பொண்ணுங்களை பொட்டிக்குள்ளதான் போட்டு பூட்டி வைக்கணும். அந்த சிறுவன் ஒரு மார்க்கமா தான் சுத்துறான். அவனால இங்க பல குடும்பங்கள்ல குழப்பம் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். நல்ல வேளை எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்ல, நான் செஞ்ச பாக்கியம்.